ஹாய் guys வணக்கம். இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி பண்ணலாம்? நாளைக்கு சென்சஸ்ல எப்படி ட்ரேட் பண்றது, நிப்டில எப்படி ட்ரேட் பண்றது, சூப்பரான ஒரு லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு நோட் பண்ணுங்க. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு லர்னிங் தான் எடுத்துருக்கு. மார்க்கெட் இப்படி தான் பிஹேவ் பண்ணும், இப்படிதான் நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம். ஓகே guys, இப்போ பார்த்தலாம் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றது. மார்க்கெட்ல பாருங்க, சூப்பரான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். டோட்டலா பார்க்கும்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். மார்க்கெட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்ல, அப் ட்ரெண்ட்ஸ். இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லை டபிள்யூ பட்டனாகவும் எடுத்துக்கலாம். ஒரு பிரேக் அவுட் ஆர்கட் ஹையர் ஐ மொமெண்டம். இது ஹையஸ்ட் டார்கெட் போகக்கூடிய இடம் வந்து 24,900 வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நிப்டி 50 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு மார்க்கெட் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது நல்லா பாத்துக்கோங்க. ஒரு கேப் டவுனோ இல்ல ஈக்குவலாவோ இந்த ட்ரெண்ட் லைன் ஆண்ட மார்க்கெட் ஓபன் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ஆண்ட மார்க்கெட் ஓபன் ஆகலாம். ஓபன் ஆயிட்டு மார்க்கெட் அப்படியே ஒரு செல்லிங் பிக்சர் வர மாதிரி உங்களுக்கு வியூ காட்டலாம். ஆனா மார்க்கெட் இங்கிருந்து சூப்பர் புல்லிஷ் ஆகிறதுக்கான ட்ரெண்ட் ஐடி ஃபண்ட் அதிகமா இருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சுக்கங்க. ட்ரெண்ட் லைன் வரைய தெரியாதுங்க, இதை பார்த்து நீங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த லோவர் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஹையர் லெவல்ல இருந்து இது ஒரு ரீசர்ச் லெவல். ஃபர்ஸ்ட் டைம் அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இது 24,526 லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் நாளைக்கு நிப்டியோட இது. ஓகே, ஒரு பேரிஷ் ட்ரெண்டா இருந்து மார்க்கெட் அங்கிருந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்னிங்ல. ஓகே, இன்னைக்கு சென்சஸ் பார்க்கணும். சென்சஸ் எப்படி இருக்குன்றது சேம் பேட்டர்ன் தான். நிப்டியில் எப்படி பண்ணிருக்கு அதே மாதிரி தான் சென்சஸ்ல பண்ணிருக்கு. ஹையர் ஐ மூமெண்டம் ஸ்டெப் பை ஸ்டெப் டோட்டலா பார்க்கும்போது ஹையர் ஐ மூமெண்டம் இங்கிருந்து ஒரு ரீசர்ச் லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் அது பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஓகே, ஓவராலா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பேரோட எஸ்எல் மார்க்கெட் எடுத்திருக்கு. இப்போ டோட்டலா பார்க்கும்போது ஒரு 4 to 5 எஸ்எல் செல்லரோட எஸ்எல் காலி பண்ணிருக்கு பையர். ஓகே, 80,629 லெவல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிப்டி எப்படி மூவ் பண்ணுதோ அது மாதிரி தான் பேங்க் நிப்டியும் சென்செக்ஸ் மூவ் பண்ணும். இன்னைக்கு பார்க்கும்போது பேங்க் நிப்டி அகைன்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு இருக்குது, நிப்டி வேற அகைன்ஸ்டா மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப பார்க்கும்பொழுது பிரீமியம் வந்து டிகே ஆகிட்டே இருந்துச்சு. பிரீமியம் டிகே, அதுலயும் நம்ம டீசென்டான ஒரு ப்ராஃபிட்ஸ் எடுத்தோம், நோ ப்ராப்ளம். ஓகே, இங்க பார்க்கும் பொழுது இங்க ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ரேட்டஸ் படம் இருக்கு. அகைன் மார்க்கெட் இங்க இருந்து புல்லிஷ் தான் ஆகும், பேரிஷ் ட்ரெண்ட் இல்ல. ஏன்னா இங்க புல்லிஷோடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ரிலையன்ஸ் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மார்க்கெட் புல்லிஷா தான் ஆகும். நாளைக்கு சென்செக்ஸ் ட்ரேட் சூப்பர் டூப்பர் புல்லிஷா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரையுதுன்னு இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கங்க. இந்த லெவல்லாம் வரைஞ்சிக்க 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வரைஞ்சிக்கங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஹையஸ்ட் டார்கெட் 81,700 வரையும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு சென்செக்ஸ்ல. ஓகே, நாளைக்கு சென்சஸோட எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சென்சஸ் எக்ஸ்பைரியில பிரீமியம் டிகே பண்ணுவாங்க மார்னிங் டைம்ல. மார்னிங் டைம்ல பிரீமியம் டிகே ஆகும். கால் சைடும் புட் சைடும் பிரீமியம் டிகே ஆயிட்டு இருக்குன்னா ஓகே, அன்னைக்கு ட்ராப் மொமெண்டம் செல்லர் மொமெண்டம் இது நல்லா புரிஞ்சுக்கு. கால் சைடோட பிரீமியமும் புட் சைடோட பிரீமியமும் ரெண்டு பக்கம் டிகே பண்ணிட்டாங்கன்னா நீங்க ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்க. மண்டே ஒரு ஃப்ரைடே 2 நாளும் ட்ரேட் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணீங்க. ஏன்னா செல்லர் மார்க்கெட் மண்டே வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து ரைட்டர்ஸ் மார்க்கெட். மண்டே எப்படி மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்றது முடிவு பண்ணுவாங்க ஃப்ரைடே டைம். இந்த 2 நாளும் உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். லைக்கா போடுங்க, லைக்கா போடுங்க. என்னோட லெவல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்க. என்னோட லைவ் ட்ரேடிங் பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா உண்மையான நண்பர்களுக்கும் உண்மையான வியூவர்ஸ்களுக்கும் மிக மிக நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ.